மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக வெளிப்பட்டார். மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியக்காரனாகவும் அதாவது வேலைக்காரனாக வெளிப்பட்டார். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அவர் தேவகுமாரனாக வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் நடபடிகையில் அவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதிய நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவ நீதியாக வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்தில் இஸ்ரவேல் பின்பற்றிய கன்மலையாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுபவராக வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அவர் விடுதலை ஆக்குகிறவராக வெளிப்பட்டார். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு தலைவராக வெளிப்பட்டார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் நம்முடைய சந்தோஷமாக, கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் நம்மை பூரணப்படுத்துகிறவராக வெளிப்பட்டார். 1 தெசலோனிக்கேயர் மற்றும் 2 தெசலோனியருக்கு எழுதிய நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய நம்பிக்கையாக வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய விசுவாசமாக வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக, நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக அவர் வெளிப்பட்டார். தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உண்மை உள்ளவராக வெளிப்பட்டார். தீமோனுக்கு எழுதிய நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் கருணை உள்ளவராக வெளிப்பட்டார். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூர்ணராக வெளிப்பட்டார். யாக்கோபு எழுதிய நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் போதனையாக வெளிப்பட்டார். பேதுரு எழுதிய முதலாம் நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்காட்டாக வெளிப்பட்டார். பேதுரு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சுத்தமாக்குகிறவராக அவர் வெளிப்பட்டார். யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறவராக வெளிப்பட்டார். யோவான் எழுதிய இரண்டாம் நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை முறைப்படுத்துகிறவராக அவர் வெளிப்பட்டார். யோவான் எழுதிய மூன்றாம் நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமது ஊக்கமாக வெளிப்பட்டார். யூதா எழுதிய பொதுவான நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விசுவாசத்தின் அடித்தளமாக வெளிப்பட்டார். திவ்ய வாசனாகிய யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற ராஜாவாக அவர் வெளிப்பட்டார்.